டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்னன்னா, கூழ் கஞ்சி ஜூஸ் குடிக்கலாமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வாயில நல்லா மென்னு முழுங்குறப்போ நம்ம வாயில சுரக்கக்கூடிய உமிழ்நீர்ல சலிவரி அமைலேஸ், லைபேஸ், லைசோசைம் போன்ற என்சைம்ஸ் டைஜஷனை பாதி முடிச்சுட்டு ஃபர்தரா நம்ம வயிற்றுக்கும் குடலுக்கும் அனுப்புது. இப்போ குடல்ல கணையத்துல இருந்து வரக்கூடிய அமைலேஸ், லைபேஸ் மீதி டைஜஷனை முடிச்சிருதுங்க. பட் சர்க்கரை நோயாளிகளுக்கு இயல்பாவே அவங்களோட கணையத்தோட செயல்பாடு திறன் கம்மியா இருக்கும். ஸோ அவங்க கூழ் கஞ்சி ஜூஸா குடிக்கிறப்போ உங்க வாயில நடக்கிற மெக்கானிசம் பைபாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ டைரக்டா அது நம்ம குடலுக்கு போறனால கணையத்துக்கு ஓவர்லோட் ஆயிடுது. ஃபர்தரா அவங்களோட பிளட்லயும் சுகர் ஸ்பீக் ஆகுது நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுகர் பீக்ஸை தடுக்கிறதுக்காக நீங்க எதனாலும் திட ஆகாரமா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பு தோசை, கீழ்வரகு தோசை, இந்த மாதிரி திட ஆகாரமா நல்லா வாயில மென்னு முழுங்கணுங்க. நல்லா சூ பண்ணி முழுங்கினீங்கன்னா சுகர் அதிகமா இருந்தா நம்ம தடுக்கலாம். தேங்க்யூ.